இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட்டு இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்கங்க. இப்போ வந்து இந்தியாவும் நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன் இருக்காங்க. இந்த சீரியஸ் வந்து சூப்பராக இருக்குது. பேஸ்பால் வந்து 1, இந்தியா வந்து 1. இன்னும் 3 மேட்ச் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. இந்தியா வந்து சூப்பராக விளாண்டாங்கங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சு. என்ன மாதிரி பவுலிங்கு பும்ரா தாங்க மெயின் மேனு. நல்லா பவுலிங் போட்டு நல்லா விக்கெட் எடுத்துட்டாருங்க பும்ராவும் நல்லா சப்போர்ட் பண்ணது வந்து அஸ்வின் நல்லா சப்போர்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பேட்டிங்க்கு வருவாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் அவங்களும் ஆடினாங்க. அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து 253 ஆல் அவுட் ஆகிட்டாங்கங்க. மறுபடியும் எகெயின் இந்தியா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் இங்கிலாண்டோட பேட்டிங் வந்து 253 ஆல் அவுட்டு. ஆனால் பும்ரா வந்து சூப்பராக ஸ்பெல் போட்டு 6 விக்கெட்ஸ் எடுத்துட்டார் பும்ரா. அதுக்கு ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணது வந்து குல்தீப் யாதவ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சப்போர்ட் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்தார். அக்ஷர் பட்டேல் வந்து 1 விக்கெட்ஸ் எடுத்தாருங்க. அப்புறம் இந்தியா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடினாங்கங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா பேட்டிங் வந்து சொல்லி ஆகணும்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் கொஞ்சம் சீக்கிரமே அவுட் ஆகிட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம கில்லுங்க. ஃபைனலாக பிரின்ஸுங்கிறது வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாருங்க. 104ங்க. அப்பா 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 என்ன மாதிரி இன்னிங்ஸ் ஆடினார் தெரியுமா? காம் அண்டு கம்போஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாருங்க. ஒரு பாலையும் பார்த்து பார்த்து பொறுமையாக விளாண்டாருங்க கில்லு வந்து இந்த இன்னிங்ஸ் சூப்பராக விளாண்டாருங்க. நல்லா நல்லா பொறுமையாக வாட்ச் பண்ணி நல்லா சிங்கிள்ஸ் ஆடி சாரி நல்லா விளாண்டாருங்க. கில்லுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அட்டாக்கிங்கும் ஆடினாரு. ஸ்பின்னர்ஸ் நொறுக்கி எடுத்து விட்டாருங்க. இந்த கில்லு வந்து 200 அடிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆகிட்டாரு. இல்லைன்னா அது 200 ஆன் தி கார்ட்ஸுங்க. அவர் அடிச்சிருப்பாரு கண்டிப்பாக. பரவாயில்ல, இந்தியாவுக்கு வந்து சூப்பராக செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினது வந்து சுப்மான் கில்லுங்க. 104 ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க. 11 பவுண்ட்ரிஸ் 2 சிக்ஸஸ்ங்க. பேட்டிங் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஆடினாருங்க. அதுதாங்க நம்ம பிரின்ஸுங்கிறது. அந்த அவங்களுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா அவங்கன்னா நிறையா ஸ்கோர் அடிக்க சான்ஸ் இருக்குங்க. ஒரு 8 மேட்ச் 9 மேட்ச் ஃபெயிலியர் ஆகிட்ட உடனே நம்ம வந்து அவர் நல்லா குறை சொன்னோம். பட் ஆனால் அவர் வந்து ஒன்ஸ் அகெயின் அவர் பிரின்ஸுங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. நம்ம கிங் கோலி கூட அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. யூ ஆர் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தாருங்க. இன்ஸ்டாகிராமில் இது பண்ணியிருந்தாரு, மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அது கூட வந்து இருந்துச்சு, யூ ஆர் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு டேக் ஃபார்வர்டு அப்படின்னு போட்டிருந்தாருங்க. அதே ரொம்ப பிரின்ஸுக்கு வந்து அதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அதோட பிரின்ஸ் வந்து இன்னொன்று முக்கியமாக சொன்னார். எங்கள் அப்பா வந்து என்ன சொல்ல போகிறாரோ இந்த லூஸ் ஷாட் விளாண்டதுக்குன்ட்டு. ஏன்னா அவங்க அப்பாவும் உட்காந்து எங்கள் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவும் தான் நல்லா கைட் பண்ணுறாங்க போல் அவரை. அவர் பிரின்ஸே சொன்னார், இந்த ஷாட் ஆனதுக்கே எங்கள் அப்பா கண்டிப்பாக திட்டுவார், அது நான் ஹோட்டல் ரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும்னாரு. ஆனால் நல்ல கைட் பண்ணுறாரு சுப்மான் கில்லுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். சூப்பராக பவுலிங் போட்டார் சூப்பராக பேட்டிங் ஆடினார் சுப்மான் கில்லுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அவர் மட்டும்தாங்க செகண்ட் இன்னிங்ஸில் அடித்தார். அப்புறமேட்டு அக்ஷர் பட்டேல் வந்து 45 அடித்தார். அடுத்தது வந்து இங்கிலாந்து பவுலிங் சொல்லி ஆகணுங்க. ஜேம்ஸ் ஆண்டர்சன் 41 வயசுங்க அவர். என்ன மாதிரி பவுலிங் போடுறாரு மனுஷன். இன் ஸ்விங் போடுறாரு, அவுட் ஸ்விங் போடுறாரு, வாபிள் ஸ்விங் போடுறாரு, ரிவர்ஸ் ஸ்விங் போடுறாரு. எப்பா 41 வயசில் இப்படி பவுலிங் போடுறாரு மனுஷன். ஜேம்ஸ் ஆண்டர்சன்னா ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இந்த மாதிரி ஃபிட்னஸ் லெவல் வச்சுக்கிட்டு அவர் விளாட்றதுன்னா பெரிய விஷயம். உண்மையிலே ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். சூப்பராக பவுலிங் போட்டார் செகண்ட் இன்னிங்ஸில். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் சூப்பராக பவுலிங் போட்டார், செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் சூப்பராக பவுலிங் போட்டார். அடுத்து ரேன் அகமது 3 விக்கெட் எடுத்தார். டாம் ஹாட்லி அவர் 4 விக்கெட் எடுத்துட்டார். இந்தியா வந்து நல்லா பேட்டிங் பண்ணிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸில். திருப்பி ஆடினாங்கங்க இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸு. என்னங்க சொல்கிறது, இங்கிலாந்து ஜாக் கார்லி மட்டும்தான் 73 அடித்தார். மற்ற எல்லாம் அவுட் ஆகிட்டாங்க. பாவம் ஜோ ரூட்டுக்கு வந்து ஃபிங்கர்ஸில் ஏதோ ஒரு இன்ஜுரியா. அதனால் வந்து அவரும் வந்து பேட்டிங் ஆடினார். பட் ஆனால் அட்டாக்கிங்காக ஆடிட்டு சீக்கிரம் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யாருமே வந்து ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணலங்க. அப்பா. ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா பவுலிங்கை அவங்களால சமாளிக்கவே முடியல. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பென் ஸ்டோக்ஸ் ஒரு போல்டு எடுப்பார் பாருங்க ஜஸ்பிரீத் பும்ரா. பென் ஸ்டோக்ஸ் அப்படியே பேட்டை கீழே போட்டு நின்றுவார், என்ன மாதிரிலாம் பவுலிங் போடுறேன்ட்டு. அப்புறமேட்டு வந்து
செகண்ட் பும்ரா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. அதுக்கு வந்து ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணது வந்து நம்ம ரவி அஸ்வின் சப்போர்ட் பண்ணார். ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணி அவர் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. மற்ற எல்லா பவுலர்ஸும் ஒன்று ஒன்று விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. முகேஷ் ஒரு விக்கெட்டு, குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட்டு, அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட்டுங்க. சூப்பராக இந்தியா வந்து இந்த மேட்ச்சில் பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி. பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து டபுள் 100 அடிச்சாரு. செகண்ட் இன்னிங்ஸில் சுப்மன் கில் 100 அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பும்ரா 6 விக்கெட்ஸ் எடுத்தார். செகண்ட் இன்னிங்ஸில் அஸ்வினும் பும்ராவும் சேர்ந்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பார்க்கவே மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. என்ன இப்போதைக்கு சீரியஸ் வந்து 1-1ல் இருக்குது. தேர்ட் டெஸ்ட் வந்து எப்படி விளாட்றாங்கன்னு பார்ப்போம்.